இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா? சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக, எல்லா மக்களுடைய தலையின் மேலயும் கை வச்சு ஜெபிக்கிறாங்க. அந்த மக்கள என்ன பண்றாங்க? கீழ விழ வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும். அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. ஒரு பிரச்சனை ஆயிட்டு. ஒரு பையன், ஒரு வாலிப பையன் ஒரு பாஸ்டர் கிட்ட போயிருக்கான் ஜெபிக்கிறதுக்கு. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நல்லா ஜெபிப்பான், நல்ல பையன், ஆவிக்குரிய பையன், அந்நிய பாஷைலாம் பேசுவான். அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு அங்க வந்து பேர் அந்த பாஸ்டர் எல்லாரும் இவர் பிசாசு விரட்டுற பாஸ்டர், பிசாசு விரட்டுற பாஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்காண்டி இந்த பையன் போய் நின்ன உடனே, இந்த பையனை பிடிச்சி அமுக்கியிருக்காரு. இவர் கையை வச்சு ஜெபிச்சிருக்காரு. அந்த பையன், எசப்பா தோத்துறோம், நான் விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாதுன்னு அவன் நின்றுருக்கான். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பெரிய பாஸ்டர் பிசாசு விரட்டுறவர் அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு அமுக்குன்னு அமுக்கி கீழே விழ வச்சுட்டாராம். அந்த பையன் ஒரே அழுக, எப்படி இவங்க இப்படி பண்ணலாம், எதுக்கு நாங்கள் விளையாட்டாலும் எங்களை எதுக்கு கீழே தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுத. அவன் ரொம்ப பிறகு நான் வந்து கேஸெல்லாம் கொடுப்பேன்ட்டான். அதனால ஊழியக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பெரிய ஆளு அப்படி இப்படின்னு காட்டக்கூடாது. நம்ம கிட்ட போகும்போது அவங்க விழுந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குள்ள அபிஷேகம் இருந்து அவங்க விழுந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டு அமுக்கி நம்ம தான் பெரிய ஆளுன்னு யார்ட்டையும் காட்டிடக்கூடாது. சரியா? கேஸில் போய் மாட்டிக்கிடாதீங்க. ஊழியக்காரங்களே எச்சரிக்கையா இருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? நிறைய பேர் அப்படிதான் எழும்பியிருக்காங்க. இப்போ அவங்க போய் ஒரே அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு போட்டு அமுக்குறது. ஏன் அமுக்கணும் மக்களை போட்டு? நீ போனா அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உடன்படிக்கை பெட்டியை பார்த்தோன்னா தாகோன்னு என்ன பண்ணுச்சு, தானா உடஞ்சி விழுந்து கிடந்துச்சு. நம்ம உடன்படிக்கை பெட்டியா இருந்தா நம்ம முன்னாடி தாகோன்னு உடஞ்சி அதுவாகவே விழணும். நம்ம போட்டு அமுக்கி அமுக்கி அப்பா பிசாசே ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னா கேஸ்ல போய் மாட்டிக்கிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்குள்ள அபிஷேகம் இருந்தா நம்ம போகும்போதே அவன் தன்னால விழுந்தா விழட்டும். சரியா? லைட்டா தொட்டா விழுந்தா பரவாயில்ல. போட்டு அமுக்கி அவங்களும் பாவம் இல்லையா? அவங்க வாழ்க்கையை நினைப்பாங்க இல்லையா? மற்றவங்களுக்கு முன்னாடி விழுந்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம பெரியால் நம்ம காட்டிட்டு வந்துருவோம். அவங்க வாழணும்ல. அதுக்கப்புறம் எல்லாம் ஐயோ அவனுக்குள்ள பிசாசு இருக்கு சொல்லி சொல்லி அவனு தற்கொலைக்கு அவன் வந்து ஆயத்தமாயிட்டான் அந்த பையன். நான் இனிமே வாழவே மாட்டேன், தற்கொலை பண்ண போறேங்க. என்கிட்ட கால் பண்ணி சொல்றான் அந்த பையன், ஒரு பாஸ்டனை போட்டு அமுக்கி விட்டாரு, எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணக்கூடாது. நீ தொடுறியா இந்த நிழல் பட்ட கூட நம்ம சுகமாகணும். சும்மா போட்டு அமுக்க கூடாது. அதனால ரொம்ப எல்லாரும் கவனமா இருந்துக்காங்கப்பா. ஏசப்பா மட்டும் நம்புங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகேவா? நிறைய